எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த கலை குலதெய்வத்தை கட்டி போடுறதுனால குடும்பத்தில் என்ன நடக்கும்? ஒரு குலதெய்வன்றது வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது, ஒரு வம்சத்தை காப்பாற்றுறது, அவங்களுக்கு உண்டான குறைகளையும் அவங்களுக்கு உண்டான கஷ்டங்களையும் காப்பாற்றி அவங்களுக்கு தகுந்த டைமில் வந்து பாதுகாப்பையும் அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு உண்டான பலவிதமான நன்மை செய்கிறது தான் குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்கு கட்டுப்போட்டால் என்ன நடக்குன்றதை இப்போ பார்க்கலாம். குலதெய்வத்துக்கு கட்டுப்போட்டால் அந்த வீட்டில் வந்து திருமண தடை, எத்தனை பொண்ணு பார்த்தாலும் எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் அந்த வீட்டில் தடை ஏற்படும். இவங்க பார்த்துட்டு வர பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் ஆகும், இவங்க பார்த்துட்டு வர மாப்பிள்ளைக்கு நல்லபடியாக இவங்களுக்கு மட்டும் நடக்காது, ஊருக்குள்ளே வந்து அசிங்கம் அவமானமும் ஏற்படும். அதே மாதிரி கேட்டிங்களேனாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாத போகும். திருமணம் கட்டுப்பட்டுறதுனால திருமணம் ஆகிட்டுனாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை சிதைவு ஆகிறது, அபாஷன் ஆகிறது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து புருஷன் பொண்டாட்டிகள் ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு போயிடுறது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறது. ஆடு மாடுங்களாக இருந்தாக்கா அதுங்களுக்கு நோய் வாய்ப்படுறது, இவங்களுக்கு வந்து வெளியில் போனாலும் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு விபத்துக்குள் ஏற்படுறது, அடிப்படுறது, கஷ்டப்படுறது. அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா நோயில் படுத்தவங்க எந்திரிக்காமல் கடைசி வரைக்கும் அப்படியே படுத்துக்கிட்டே இருந்த மரணம் ஏற்படுறது. இது எல்லாமே செய்கிறதுக்கு வந்து தான் குலதெய்வத்தை கட்டு போடுறது. இது மட்டும் இல்லை, இன்னும் இதில் இருக்கிற ரகசியமான விஷயம், இந்த மாந்திரிகம், ஜோதிடம், அதுக்கப்புறம் வாக்குப்பளிதமான வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அந்த வாக்குப்பளிதம் இல்லாமல் இதுக்கு கட்டு போட்டாவே இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த குறி சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, குறி சொல்கிறவங்களுக்கு வந்து வாயே வராது, சுத்தமாக வார்த்தைகளே வராது, அப்படியே அழுவாங்க நின்றுக்கிட்டு. எனக்கு வந்து யாரை கட்டு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிடுற அளவுக்கு ரொம்ப நாக்கு வந்து வார்த்தை வராது, சொல்கிற அது நெஞ்சு வரைக்கும் வரும் வார்த்தை, தொண்டைக்குழி வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் அது மறந்து போகும். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்பேற்பட்ட வேலை செய்யக்கூடிய இந்த மாந்திரிக இந்த குலதெய்வ கட்டை எப்படி க்ளீன் பண்ணுறது? குடும்பத்தில் வந்து தீரா பிரச்சனை, ஊருக்குள்ளே வந்து எதிர்ப்பு, ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே எதிரியாக மாறுறது, வீட்டை விட்டு வெளியில் போனாவே ஒரு பயமாக இருக்கிறது, இது எல்லாமே செய்கிறதுக்கு பிறகு தான் குலதெய்வ கட்டு. இது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே வந்து தானாகவே பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வமே வெளியில் போயிட்டாக்கா துஷ்ட ஆத்மா தானாக வரும். சும்மா தொட்டாவே அந்த வீட்டில் மாந்திரிகமெல்லாம் நல்லா பழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும், வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய இந்த மாந்திரிக கட்டிலேருந்து நீங்கள் எப்படி குலதெய்வ கட்டிலேருந்து எப்படி விடுபடுறதுன்றது இப்போ சொல்கிறேன். இது எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல 4 ஊமத்தங்காய் எடுத்துக்குவாங்க. கரு ஊமத்தம், பொண்ணு ஊமத்தம், வெள்ளை ஊமத்தம், 4 ஊமத்தங்காயை எடுத்துகிட்டு வந்து அதை 2ஆக அறுப்பாங்க. 2ஆக அறுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய காலடி மண், துணியோ, ஃபோட்டோவோ, முடியோ அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டோட மண்ணோ அதெல்லாம் சேர்த்து அதில் வச்சுடுவாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒத்த நூலால் கட்டிட்டு அதுக்கு பிண்டத்தைலமோ இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா நல்லா மயான சுடலை மயான தைலமோ போட்டுருவாங்க. போட்டு நல்லா இறுக்கி கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பொம்மையை செய்து அந்த பொம்மைக்குள்ளே அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா, கொண்டு போய் முட்டைங்களை எடுத்துன்னு போயிட்டு அதிலே வச்சு இது பண்ணாங்க. ஒரு ஊமத்தம் செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊமத்தம் செடி கீழேயோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டி செடி கீழேயோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அரளி செடி கீழே வச்சு கட்டு போட்டு வந்துட்டாங்கன்னாக்கா முடிஞ்சது. அதோட அவங்களுடைய வாக்குப்பளிதாக குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மன கஷ்டம், துயரமோ அவமானமோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செய்கிறது, பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போகிறது, ஆன்மா நல்லா இருந்த பையன் படிக்காத போயிட்டாமா, உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாமா, நல்லா இருந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி புத்தி வந்து தவறு செஞ்சிச்சு, இப்படி எல்லா பிரச்சனையும் உருவாக்கி கொடுக்குறது தான் குலதெய்வத்துக்கு கட்டு போட்டு வைக்கிறது. அந்த குலதெய்வத்துக்கு போட்ட கட்டு நீங்கள் எப்படி உடைக்கிறதுன்றது சொல்கிறேங்க, கேட்டுக்குங்க. நீங்கள் 4 ஊமத்தங்காயை வந்து அறுத்துட்டு வாங்க. பொண்ணு ஊமத்தமாக இருக்கட்டும், கரு ஊமத்தமாக இருந்தால் இன்னும் நிறைய வேலை செய்யும். அந்த கரு ஊமத்தத்தை கொண்டு வாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிங்கன்னா 4 எலுமிச்சம் பழத்தை எடுத்துங்க. 4 எலுமிச்சம் 4 வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை எலுமிச்சம் எடுக்கிறது நல்லது. ஆனால் 4 எலுமிச்சம் பழம் இருந்தாக்கா 4 மூலையில் வச்சு அதை பலி கொடுத்து நல்லாயிருக்கும். 4 முட்டை எடுத்துக்கோங்க, 4 எலுமிச்சம் பழம், 4 வந்து கருவு மொத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா, அந்த வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 4 மூலை இருக்குது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய 4 மூலை இருக்குது இல்லையா. அந்த 4 மூலையிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து கற்பூர தீபாரத்தனை காட்டி அந்த இடத்துல நசுக்கிட்டு அந்த இடத்துல முட்டையை வைங்க. அது பக்கத்தில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா, இந்த கருவு மொத்தம் கொண்டு போகிறீங்க இல்லையா, அந்த கருவு மொத்தங்காய் என்ன பண்ணுறீங்க சுற்றி அந்த வீட்டில் வந்து நசுக்குங்க. குறி சொல்கிறவங்களோ இல்லை சாமி ஆடுறவங்களோ யாராவது இருந்தீங்கன்னாக்கா அந்த கோயிலுக்குள்ளவே நீங்கள் வச்சுக்கிட்டு கோயிலோ நீங்கள் வச்சுட்டு பூஜை ரூமோ அதுக்குள்ளே அது கரெக்டாக செஞ்சு முடிங்க. செய்து முடிச்சுட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா,
இந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து 5 ஊசியை குத்தி, குண்டு ஊசியை வந்து விஷமூட்டி தைலத்தை வந்து குத்திட்டு அதில் வந்து கட்டு போட்டுருவாங்க. பேருங்களுங்கெல்லாம் இங்கெல்லாம் எழுதுவாங்க. பேரெல்லாம் இங்கே எழுதி கட்டு போட்டாங்கனாக்கா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வீட்டாண்ட ஆள் வர மாட்டேங்கிறாங்க, வீட்டில் நல்லது நடக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இதை செய்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே அதெல்லாம் நசுக்கி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இதெல்லாம் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், போய் 4 இளநீர் வாங்கிட்டு வாங்க. 4 இளநீர் வாங்கிட்டு வந்து அந்த 4 இளநீரும் அந்த ஊமத்தங்காய் விதை இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டுருங்க. அதில் போட்டுட்டு அந்த ஊமத்த விதையோடு சேர்த்து எடுத்துன்னு போயிட்டு அந்த ஊமத்த செடி ஒன்று இருக்கும், கருவமத்த செடி இல்லைங்களா, அந்த ஊமத்த செடிக்கு கொண்டு போய் அந்த இளநீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு இவங்க போட்டவங்க பார்த்தீங்களா கட்டு, அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற முட்டை, எலுமிச்சம்பழம், ஊமத்தங்காய் மொத்தத்தையும் கொண்டு வாங்க. அவங்க தலையை வந்து மொத்த பேருமே சுற்றி 27 முறையோ 48 முறையோ தலையை சுற்றி இறக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கருங்கோழியை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த கருங்கோழியை வந்து அவங்க எல்லோரோட தலையை சுற்ற சொல்லுங்கள், அந்த வீட்டை சுற்ற சொல்லுங்கள், பூஜை ரூமாக தான் அந்த பூஜை ரூமை சுற்ற சொல்லுங்கள். ஒரு சாமி வச்சுருந்தீங்களா, அந்த சாமியை கோயில் கட்டுறீங்கன்னா அந்த கோயிலை சுற்ற சொல்லுங்கள். சுற்றி கொண்டு போயிட்டு எடுத்துன்னு போயிட்டு எந்த ஊமத்தம் செடியில் வந்து அவங்க வந்து கட்டு போட்டு வச்சாங்களோ அதே ஊமத்தம் செடிக்கு போயிட்டு 3 கலர் நூலை போட்டு 7 சுற்றுங்க. சுற்றிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா, இங்கேருந்து வீட்டிலேருந்து இந்த கழிப்பெல்லாம் எடுத்தீங்க இல்லையா, அதையெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு பள்ளம் தோண்டி அது கீழே புதைச்சிட்டு 3 எலுமிச்சம்பழத்தை அங்கேயே பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டு போட்டிருக்கு இங்கே ஏற்கனவே அந்த கட்டு வந்து 3 கலர் நூலில் வந்து அந்த ஊமத்த செடிக்கு வந்து கட்டு போட்டு நீங்களும் அவன் போட்டுருக்க மாதிரி நீங்களும் கட்டு போடுங்க. கட்டு போட்டுட்டு கருங்கோழி இங்கே தலை சுற்றினீங்க இல்லையா, அந்த ஊமத்தஞ்செடியை வந்து 3 முறை சுற்றி அந்த கருங்கோழியை அறுத்து அதுக்கு வந்து ரத்தத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நூல் கவரை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொண்டு போங்க. இங்கேருந்து கொண்டு போய் உங்கள் குலதெய்வம் இருக்குது பார்த்தீங்களா, முனேஸ்வரனோ ஐயனாரோ, அதுக்கப்புறம் கேட்டிங்களா கருப்பனோ, அதுக்கப்புறம் காளியோ, அதுக்கப்புறம் வராகியோ, எந்த உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை கும்புறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பீங்க. நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு 3 முடிச்சு போட்டு அவங்களுக்கு அங்கேருந்து வந்து தீபார்த்தனை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா, உங்கள் பின்னாடி உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு உண்டான எல்லா கஷ்டத்தையும் துன்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றி வழி நடத்தும். இது வேலையை இந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அமாவாசை இருந்தாக்கா நல்லது, செவ்வாய்க்கிழமை இருந்தால் நல்லது, சனிக்கிழமை இருந்தால் இல்லை நல்லது. ஆனால் சனிக்கிழமை ஒரு சிலர் வந்து பலி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலர் கொடுத்தாங்களா ரொம்ப நல்லது நடக்கும். அப்படின்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலையை செய்து முடியுங்க. நல்லபடியாக செய்து முடியுங்க, நல்லதாகவே நடக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டாங்கனாக்கா அந்த குடும்பத்தில் எவ்வளோ துன்பம் வரும், எவ்வளோ கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சு உங்களுக்கு தான் தெரியாது அதோடைய கதை, அதோடைய மதிப்பு எப்படி இருக்குதுன்னு. பார்த்து செய்யுங்க, கரெக்டாக செய்யுங்க, நல்லதாக செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்க. நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு நல்ல பதிவில் அடுத்த முறை இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.